வணக்கம். குளோரியானி. தலைவர் இப்படி வந்து சைலண்டா, அதாவது வெளியில வந்து நல்லது பண்ற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்து ஆய்வுக்கு பேருவாரு, அதை பண்ணிடுவாரு, இதை பண்ணிடுவாரு. ஆனா இங்க இருக்க அல்லு சில்லுகள், அவருடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பண்ற ஊழல் மோசடி, வசூல், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள், கட்சி பெரிய புள்ளிகள், சின்ன புள்ளிகள், வட்டம், சதுரம், முக்கோணம் எல்லாம் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ்னு நீங்கள் நாளிதழை திறந்தீங்கனாலே, ஒரு நாளில் நீங்கள் தினமலரோ தினத்தந்தியோ ஏதோ ஒரு நாளிதழ் பத்திரிகையை புரட்டினீங்கனாலே அதில் பக்கத்துக்கு ஒரு தாவேக்கா நிர்வாகி இல்லை பக்கத்துக்கு ஒரு தாவேக்கா உறுப்பினர், அட்லீஸ்ட் தாவேக்கான்னு சும்மா கத்துறவனாட்டாவது கூட இருப்பான். யாராவது ஒருத்தர் ஒரு பக்கத்தில் குற்றவாளியாக இருக்காங்க. ஒன்றில் பண மோசடி, இன்னொரு பக்கம் புரட்டினீங்கன்னா பாலியல் கொடுமை, இன்னொரு பக்கம் போதையில் வந்து யாரையாவது அடிச்சுட்டு போடுறது, இன்னொரு பக்கம் இது பண்ணீங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருந்தவங்களோட செயினை அறுத்துறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க பாட்டி தாத்தாவை கொண்டுக்கிட்டு சவரன் நகையோட தப்பி ஓடுறது, இன்னொரு பக்கம் பதவி தாரேன்னு ஏமாற்றி அப்புறம் அனுபவிச்சுட்டு அந்த குழந்தை ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா தாயை வந்து பதவி தாரேன், உனக்கு கட்சியில் வந்து பொறுப்பு வாங்கி தாரேன்னு சொல்லி அனுபவிச்சுட்டு அவருடைய பிள்ளையையும் வந்து நீ எனக்கு தா அப்படின்னு கேட்டு, அதை எப்படி கேட்குறேன், இவங்க உல்லாசமாக இருந்ததை செல்ஃபோனில் எடுத்து வச்சுக்கிட்டு இதை வெளியே விட்டுருவேன், உன் பொண்ணை வந்து எனக்கு வந்து நீ தரணும் அப்படின்னு கேட்குற மனித மிருகங்கள் கொண்ட ஒட்டுமொத்த குப்பை தொட்டி தான் இந்த தாவேக்கா. அதாவது தாவேக்காங்கிற ஒரு குப்பை தொட்டியில் தமிழ்நாட்டின் மொத்த குப்பையும் போய் கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்க அதுக்கு இன்னும் நடந்து பல நாட்கள் ஆகியாச்சு. ஆனாலும் இதுவரைக்கும் அந்த நிர்வாகி மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. என் கட்சிக்காரன்னா ஆடுனா நான் விட்டுற மாட்டேன், என் கட்சியிலே ஆனாலும் நான் வந்து அப்படி சாட்டை எடுத்து சொல்லட்டிடுவேன் அப்படின்ட்டு சும்மா பம்மாத்து பஞ்சு டயலாக் தான். ஆனால் ஒரு இதுவும் கிடையாது. அது ஆதாரபூர்வமாக காட்டியும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. இப்போ திமுக ஆட்சி செய்யும்போது திமுக பெண்களுக்கு, திமுக ஆட்களால் எல்லாருக்கும் வந்து பிற பெண்களுக்கு தான் என்ன செய்யணும்னா பாலியல் தொல்லை அதிகமாக இருக்கும். அவங்க கட்சிக்குள்ளே அந்த அளவுக்கு இருந்த மாதிரி இருக்காது. அது மியூச்சுவலில் போகும்போதோ தெரில. ஆனால் அந்த கட்சியில் பெருசாக தொல்லை பண்ண மாட்டாங்க. ஆனால் தாவேக்கா திமுகவோட பல மடங்கு ஒசரமானது இல்லையா? அது வந்து அப்படி திமுகங்கிற தாய், திராவிடமும் அவருக்கு ஒரு கண்ணுன்னு சொன்னார் இல்லையா? திமுகங்கிற அந்த தாய் வந்து 8 அடி பாஞ்சினா இந்த தாவேக்காங்கிற குட்டி 16 அடி பாயும். உள்ளுக்குள்ளேயே தான் கட்சி பெண்களையே, தான் கட்சி இதுகளையே வந்து சூறையாடுறது மட்டும் இல்லாமல் பொறுக்கித்தனத்தோட எல்லையா இப்படியெல்லாம் பண்ணும். இந்த லட்சணத்தில் நம்ம பதிவுகளில் வந்து நம்மளை அசிங்கமாக கேட்குறது அதே புத்தி அங்கேயும், அங்கே என்ன புத்தி இருக்கோ அதானே நம்மக்கிட்ட வரும். நம்மளை வந்து கேட்குறது, ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா நடிகனை தலைவனாக கொண்ட நீங்கள்லாம் எங்கள் கால் கட்ட வரல் நகத்துக்கு சமமாகுமா? நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் உங்கள் தலைவர்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒன்றா? நாங்கள் உங்களை மாதிரி பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்தோமா? பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருந்த நார பொழப்பு, ஈன பொழப்பு பொழைச்சிக்கிட்டு கிடந்தோமா? இல்லை உங்களை மாதிரி செயின் திருடிட்டு கிடந்தோமா? இல்லை சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் தேட்டராக உருண்டுக்கிட்டு கிடந்தோமா? இல்லைன்னா விசில் அடிச்சுக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தோமா? இல்லைன்னா உங்கள் தலைவன் மாதிரி நாளைக்கு ஒரு படம், நாளைக்கு ஒரு நடிகன் நடிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொகுசாக உல்லாசமாக ரூட் மாஃபியா போட்டு கொடுத்த ரூட்டில் வந்து நல்ல சுகபோகமாக இருந்துக்கிட்டு இந்த பதவியும் விட்டுறக்கூடாதுன்னு பதவி ஆசையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோமா? ஏணி வச்சாலும் எங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் தாவேகா கட்சிக்கும் எட்டுமா? பிறவியிலே எட்டாது. உங்களுக்கு பிறவியே சரியாடாது. சரியான பிறவியாக இருந்தீங்கன்னா, சரியான வளர்ப்பு, சரியான குடும்பத்து ஆட்களாக இருந்தால் அடுத்த வீட்டு பெண்களை, அடுத்த கட்சி பெண்களை வந்து அவ்வளோ அசிங்கமாக நீங்கள் மெசேஞ்சரில் சொல்லுவீங்களா? ஒரு மெசேஜை ஒருத்தர் அனுப்பியிருக்கான், வண்டியாக அனுப்பியிருக்கான், எதுவுமே கேட்க முடியலை. அவனோட முகநூலில் அவனோட அந்த ப்ரொஃபைல் அந்த படத்தை தன் படத்தை பார்த்தா அவன் கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கான், பெண் குழந்தை. நீ என்னெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்குதானே? நீ எப்படியெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறியோ அதை உன் கையில் இருக்க பெண் குழந்தைக்கு ஒருத்தன் செஞ்சான்னா நீ தாங்குவியா? ஏன் உடல், ஏன் உறுப்புகளை அவ்வளோ அசிங்கமாக பேசுகிற நீ உன் அம்மா கிட்ட அப்படியே எனக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறல்ல அதை அப்படியே உன் அம்மா கிட்ட போட்டு காட்டுறா. உன் பிள்ளை வச்சிருக்கே 5 வயசோ 3 வயசு பிள்ளை, அதுகிட்ட பாரு அப்பா வந்து எப்படி வந்து பேசுகிறேன் பாரு, நல்லா இருக்கா சொல்லுமா அப்படின்னு கேளு.
ஓ எப்படிடா கையில் பொம்பளை பிள்ளை கையை வச்சுக்கிட்டு ஒரு இன்னொரு அடுத்த வீட்டு பெண்களெல்லாம் இப்படி அசிங்கமாக சொல்ல தோணுது? நான் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசுகிறேன்னு கூட இந்த அறிவாளிகளுக்கு புரிய முடியலை. திமுகவான் நான் என்னை வந்து ஸ்டாலின் ஐயா கூடயும் ஸ்டாலின் ஐயா பெற்று போட்ட ஒரு ஜென்மத்து கூடயும் இணைச்சி வேற போடுறானுங்க. இவனுங்களுக்கு நான் எந்த கட்சி சார்ந்து பேசுகிறேன்னு கூட புரிஞ்சிக்க முடியாத ஃபுல் போதையில் மட்டி, அதாவது மடுமட்டி, என்ன சொல்கிறது, மண்ணாங்கட்டிகள், மட்ட சாம்பிராணிகள், மூளையில் அழுக்கு சாக்கடைகளை வச்சுட்டு திரிகிறது. நான் எந்த கட்சி சார்பாக பேசுகிறேன்னு தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கட்சிக்காரங்க கூட இது பண்ணுறது. சரி, நாம் தமிழர் கட்சி இனி ஒரு சிலர் வந்து அதையும் இணைச்சி பேசுறது. ஏன் நீ வந்து விஜய் அவர்களுக்கு உன் பொண்டாட்டி ஓட்டு போட்டிருப்பா, உங்கள் அம்மா ஓட்டு போட்டிருப்பா, உன்னோட பொண்ணு ஓட்டு போட்டிருக்கோம், உன் தங்கச்சி ஓட்டு போட்டிருக்கோம், உன் அக்கா ஓட்டு போட்டிருக்கோம், எல்லாரும் உன் தலைவரோட போய் உல்லாசமாக இருந்ததுனால தான் ஓட்டு போட்டாங்களா? இல்லை அதே தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய பெண் அமைச்சர்கள், இப்போ கூட சொர்ணாக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அப்புறம் நம்ம பீட்டர் அமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க, இன்னும் நிறைய பல்லவி மேடம்னு ஒருத்தங்க இருக்காங்க, எம்எல்ஏக்கள், இன்னும் நிறைய நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்போ உங்கள் தலைவரோட உல்லாசமாக இருந்து தான் இந்த பதவியெல்லாம் வாங்கியிருக்காங்களா? உங்கள் கட்சியில் பெண்களே இல்லையா? அவங்கெல்லாம் அப்போ நீ சொல்கிற அந்த முறையில் தான் இந்த பதவியெல்லாம் வாங்கியிருக்காங்க. எதையாவது பேசுனா இப்போதான் தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கோம், கொண்டு போய் நிப்பாட்டி விட்டு சைபர் கிரைமை கூட்டிட்டு வந்து தூங்க விடாமல் ஆக்கிடுவோம். சும்மாலாம் இருக்கோம்னு பொறுக்கிற வரைக்கும் தான் பொறுப்போம். அதெல்லாம் ஒரு கிரேஸ் பீரியட் நினச்சிக்கோங்க. கோவம் தலைக்கேறிச்சுன்னா பிறகு வந்து நல்லா பாலிஷ் போட்டு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் வீட்டில் செய்ய முடியாமல் போயிடும். கிறுக்கு அவ்வளோ கோவம் வருது. பாதி கேட்கவே முடியறதில்ல. ஒன்று அவன் 10-15 அனுப்பி வச்சிருக்கான, ஒன்னே சாம்பிள், அதுக்கு மேலே கேட்கவே முடியாது. யாருக்காவது ஹார்ட் அட்டாக் ஆகி சாகணும் அப்படின்னு நினச்சா இந்த பதிவுகளை கேட்டாலே போதும், ஊசலாடிட்டு இருக்க உயிரெல்லாம் போய் சேர்ந்துடும். ஊரு அத்தனை தருதலை பொறுக்கி, பொம்பளை பொறுக்கிங்க எல்லாம் இந்த தாவேக்காங்கிற ஒரு குப்பை தொட்டியில் போய் ஐக்கியமாக இருக்கு. இந்த காந்தம் வந்து எப்படி இரும்பு அப்படி இழுத்துக்குமோ அதே மாதிரி தாவேக்கா தலைவருங்கிற ஒரு மோசமான ஒரு ஆள் அப்படியே இழுத்துக்கிட்டாரு. தன்னை மாதிரியே குணம் கொண்ட அத்தனை பேரையும் இழுத்து வச்சிருக்காப்புல, அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அறிக்கை, நீங்க தவறா பேசாதீங்க, நீங்க வந்து விமர்சனத்துக்கு விமர்சனமா பதில் கொடுங்க, கருத்தா எதிர்கொள்ளுங்க, தவறா பேசாதீங்க. நம்ம கட்சியிலையும் பெண்கள் இருக்காங்க, நம்ம கட்சியிலையும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நம்ம கட்சியிலையும் பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்க அவங்கள தப்பு சொன்னா இந்த பெண் அமைச்சர்களையும் அது சேரும். அது ஏன் கண்ணியத்துக்கு இழுக்கு? எங்கேயாவது ஒரு வார்த்தை சொல்றதே கிடையாது. அவ்வளோ ரசிக்கிறது. அது வந்து அழுறதை பார்த்து ரசிக்கிறது, கூட்டம் கூடுறதை பார்த்து ரசிக்கிறது, தன்னை பார்க்க வந்து சாகிறதை பார்த்து ரசிக்கிறது, தன்னை விமர்சனம் பண்ணுறவங்களை தான் ரசிகனே அசிங்கமாக திட்டுறதை பார்த்து ரசிக்கிறதுன்னு உச்சக்கட்ட போக்கிரின்னு படத்தில் நடித்தது குணமே அப்படிதான் இருக்கு போல. ஒரு கண்டன அறிக்கை இது வரைக்கும் கிடையவே கிடையாது. இப்படி பண்ணிட்டு இருக்கு. அதில் ஒரு சொர்ணாக்கா வேற உள்ளாடையோட தான் உட்கார வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்படி ஒரு அமைச்சரோட லீலைகள். இப்படி எங்கேயாவது வயசானவங்க தனியா இருந்தா அவங்கள்ட்ட போய் கொன்னுக்கிட்டு சவரனை எடுத்துட்டு ஓடுறது. இப்படி ஒட்டுமொத்த இதுதான். பிளாக்ல டிக்கெட் எடுத்துட்டு வந்தவங்களெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு தானே தலைவர் இன்னொன்னு வேற பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து ஒன்றிய அரசுகிட்ட வந்து மாநிலத்துக்கு தேவையான விஷயத்த கேட்கறது, உரிமையோ இல்லை தண்ணீர் பிரச்சனையோ தீக்கிறதுக்கு கேட்கறதுக்கு கடிதமாக எழுதிட்டு போய் படுத்து தூங்கிடுவாராம். இவரு இப்போ எந்த பொந்துக்குள்ள தூங்குறாருன்னு தெரியல. இவரும் கடிதமாக தான் எழுதுறாரு. இந்த நவீன காலத்துல இவர் கடிதம் எழுதுவாராம். ஆனா ஸ்டாலின் ஐயா கடிதம் எழுதுனதை குறையா சொல்லுவார். எதை திமுகவை குறை சொன்னாரோ அத்தனையும் இவர் செஞ்சிட்டு இருக்காரு. திமுக தீய சக்தி, இது ஒரு நார சக்தியா இருக்குது, அபசகுன சக்தியா இருக்குது. திமுக அதிமுக ஊழல் சக்தி, அங்க இருந்த ஊழல் ஆட்களை தான் இவர் சேர்த்து வச்சிருக்காரு. அதாவது இவருக்கு வந்து கொஞ்சம் வியூகம் வகுக்கிறது, பெரிய அறிவு திறனா இருந்து சூட்சமா சுருட்டுறதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால சுருட்டுறதுல கை தேர்ந்தவங்களெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. அதே மாதிரி அரசியல் நகர்வு சுத்தமா தெரியாது. அதனால இந்த சாணாக்கியத்தனம், எப்படி குறுக்கு வழியில அரசியல் நகர்வு பண்றது, எப்படி வந்து சோஃபாவை இறக்குறது, எப்படி வந்து எம்எல்ஏக்களை திருடுறது, இப்படின்னு இதுல யாரெல்லாம் கை தேர்ந்தாங்களோ அவங்களெல்லாம் வச்சுக்கிறாரு. அப்புறம் இவரு டைரக்டா வசூலிக்க மாட்டாரு, இவரு டைரக்டா ஊழல் வாங்க மாட்டார். ஊழல் வாங்கினா இவருக்கு இமேஜ் ஸ்பாயில் ஆகும். அப்ப என்ன செய்யணும்? பிளாக்ல டிக்கெட் வித்தவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிடணும், வேட்பாளராக நிறுத்தி எம்எல்ஏ ஆக்கிடணும். அதே மாதிரி இவரால் டைரக்டா வசூலிக்க முடியாது. அப்போ
வந்து இந்த மாதிரி வசூல் மன்னர்கள், கட்ட பஞ்சாயத்து மன்னர்கள், அடிதடி பார்ட்டிகள், ரவுடிசம் பண்ற அத்தனை ஆட்களையும் தூக்கி எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கிட்டா போச்சு. அவங்க வசூலிக்கு அதே திமுக இதுதான். எதுவுமே நேரடியா வந்து முதலாளிகள் இறங்க மாட்டாங்க, தலைவர்கள் இறங்க மாட்டாங்க. சுத்தி உள்ள அத்தனை எம்எல்ஏ அமைச்சர்களை தான் அதுக்கு பழக்கி இருப்பாங்க. அதே ஃபார்முலா தான் திமுக அதிமுக என்ன ஃபார்முலா கொண்டு வருமோ அதே ஃபார்முலாவை கொண்டு வந்து செவ்வனே நிறுத்திட்டு நான் ஊழல் செய்யலை, இறுதி வரைக்கும் இவர் ஊழல் செய்யாத மாதிரி காட்டிப்பாரு. அதுக்கு தான் இந்த சித்து வேலைகள். மோடி ஐயா சொல்லுவார் இல்லையா, ஊழலே இல்லை கரையே இல்லைன்னு. ஆனால் அவருக்கு கீழே இருக்க எல்லாரும் அடிச்சு மாற்றி ஒரு எம்எல்ஏக்கு 500 கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி முடியும்? அவர் கரைப்படியாதவர், மோடி அவர்கள் கரைப்படியாதவர், அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாம் படியோன்னு படிஞ்சவங்க. அதே லாஜிக் தான். திமுகவையும் பாஜகவையும் அப்படியே மடக்குன்னு குடிச்சிக்கிட்டு வந்து உட்காந்து அப்படி சைலண்டாக உட்காந்து நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து வெளி நடவடிக்கையை மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் என்ன நினச்சி அவன் செயல்பாடு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுலையும் நாம் தமிழர் கட்சி கெட்டிக்காரங்க இல்லையா. அதனால் நீங்கள் என்ன மன ஓட்டத்தில் இருக்கீங்கிறத உங்க ஓட்டத்துக்குள்ளே வந்து கண்டுபிடிச்சி நாங்க வந்து புட்டு வச்சிருவோம். அதுதான் உண்மை. கடிதம் எழுதக்கூடாது பக்காமா சார். என்ன பண்ணணும்னா சட்ட ரீதியாக அவங்கள தூக்கணும். என்ன சட்டம் சொல்லியிருக்கு, நமக்கு வந்து காவிரி நீர் இவ்வளவு தரணும் அப்படின்னு இருக்குது. இதில் மேகதாதுங்கிற அணை கட்டுனா அதனால நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் உங்களுடைய சட்டத்துறை சட்டம்பி இருக்கார் இல்லையா, அந்த அமைச்சரோட யோசனை, அப்புறம் வழக்கறிஞர்கள், இன்னும் வந்து சட்ட வல்லுநர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டி வச்சு நீங்கள் ஒரு ஆலோசனை நடத்தி என்னென்ன பிரிவுகள் கீழே நாம் வந்து அதை வாதாடுறது, நம்முடைய கஷ்ட நஷ்டத்தை எப்படி நீதிமன்றத்தில் சொல்லி நாம் முறைப்படி அந்த மேகதாது அணையை கட்டாமல் தடுக்கிறது அப்படிங்கிறத யோசித்து அதற்கான நகர்வுகளை எடுக்கணுமே தவிர நீங்கள் கடிதமாக எழுதுனா மோடி அவர்கள் வந்து அதை வாங்கி டிராயர் கடியில் வச்சுட்டு அவர் படுத்து தூங்கிடுவார். இதுதான் நடக்கும். அதனால தயவு செய்து இந்த கடிதம் எழுதிட்டு இப்படி திமுகவே கிண்டல் அடிச்சுட்டு அப்படியே திமுக செய்கிறதையே செய்யாமல் சட்டப்படி இதுக்கு என்ன நகர்வு எடுக்கணும் அப்படிங்கிறத வியூகமாக வேளாளர் வச்சுருக்கீங்களே அவங்ககிட்டலாம் கேட்டு கொஞ்சம் நல்ல வியூகம் அமைச்சு கொடுக்குறவங்களா பார்த்து வச்சுக்கோங்க. சும்மா நான் உச்சத்தில் போனவேன் அதனால உச்சத்தில் இருந்துக்கிட்டு தான் தமிழ்நாட்டை ஆளுவேன்ட்டு அறைய மாற்றி அதுக்கு தண்ட செலவு வைக்கிறது எப்படி உங்களுக்கு இதெல்லாம் மனசு வருது? இதெல்லாம் தண்ட செலவு. நமக்கு இத்தனை கோடி கடன் இருக்கு. இதுக்கடையில் வந்த 30-50 நாளைக்குள்ள 20,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனால் இன்னும் 2,500 ரிலீஸ் பண்ணல, 4,500 ரிலீஸ் பண்ணல, முதியோர் தொகை ரிலீஸ் பண்ணல, தாய் மாமன் சீர் ரிலீஸ் பண்ணல, அண்ணன் சீர் ரிலீஸ் பண்ணல. எதையுமே ரிலீஸ் பண்ணாம ஒட்டு மொத்தமா உங்க ரீல்ஸ் செயல்பாடுகளுக்கே 20,000 கோடி கடனை வாங்கி வேற வச்சிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இப்போ இவ்வளோ நெருக்கடியில் நிதி சுமங்கிறீங்க, ஆனால் அத்தனை நிதியை வந்து அப்படி துவம்சம் பண்ணுற மாதிரி செலவாளியாக இருக்கீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அலுவலக அறையே போதுமானதாக இருக்கும்போது ஜோதிடன் சொன்னால் இவ்வளோ பெரிய அறிவியல் காலத்துலேயும் ஜோதிடன் சொன்னான்னு தானே காரை ஓட்டிட்டு போகிறதும், ஜோதிடன் சொன்னான்னு கோயிலாக படுத்து உருள்றதும், ஜோதிடர் சொன்னாருன்னு அறைய மாத்துறதும், ஜோதிடர்ன்ட்டு ஜெகஜோதியா உங்க ஆட்சி இருக்க போகுதுங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. அதாவது நாம என்ன நல்லது செய்யறோமோ அதோட விளைவுகள் தன்னால வெளியில தெரிய வரும். நம்ம ரீல்ஸ் போட வேண்டியதில்லை, விளம்பரம் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு அறைய மாத்தின உடனே இந்த அறையில எல்லாம் வந்து சேர்ந்துருமா? அதுல ஏற்கனவே இந்த அறையில ஏதாவது இருக்கணும், இருந்தாதான். இல்லாத காலி இடத்துல வந்து எதுவுமே வந்து சேர போறதில்லை. நீங்க நல்லபடியா நிர்வாகம் நடத்துறோம்னா நீங்க ராத்திரி பகல் உட்காந்து நல்ல விதமா யோசிக்க தெரியணும். கொஞ்சம் அரசியல் நகர்வுகளை ஆராய்ச்சி பார்க்கணும். ஒன்றும் இல்லைங்க, நல்லது செய்யறதுக்கு மனசு இருந்தாலே போதும். அது உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களை எப்படி ப்ரொமோட் பண்றது? திரையில தான் நடிக்க முடியல, தரையில எப்படி வந்து இன்னும் அந்த சினிமா பிம்பத்தோடையே அலைகிறது? தினமும் சினிமா காட்சி மாதிரியே தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்ட்டு நீங்களும் உங்க துணை நடிகர்களும் எம்எல்ஏ அமைச்சர்களோட உட்காந்து இப்படி ரீல்ஸா போட்டு இன்னும் வந்து சமூக ஊடகத்திலேயே மக்கள் புதஞ்சி கடந்து உங்களுடைய வாழர்ந்த கூட்டம் வந்து இதே பார்த்துட்டு அலையணும்னு நினைச்சீங்கன்னா எந்த நல்லதும் நடக்காது. ஒரு நிர்வாக சீர்கேடுங்கிறது
திராவிட கட்சிகள் பல ஆண்டுகளா தொடர்ச்சியா செஞ்சு நிர்வாக சீர்கேடாச்சு. அதை சரி பண்ணவே 50 ஆண்டுகள் ஆகுங்கிறது ஆராய்ச்சி. ஆனா நீங்க வந்த 30-40 நாட்கள்லயே அவ்வளோ சீர்கேடுகள், 50 வருஷம் சீர்கேடை ஓவர்டேக் பண்ற மாதிரி வச்சிருக்கீங்க. இவ்வளவு நிர்வாக திறமையின்மை உங்களுக்கு பதவி ஒரு கேடா அப்படின்னு தான் கேட்க தோணுது. வந்துட்டீங்க, அதுவும் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ குளத்தூரே ஒரு சாட்சி ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10-15% தான் உங்களுடைய அந்த சினிமா குப்பை, அந்த சமூக குப்பைகளோட ஓட்டு. மீதி எல்லாமே நாம் தமிழர் கட்சியிலிருந்து பாஜக உங்களுக்கு அப்படியே லவட்டி கொடுத்தது தான். இது இன்னைக்கு குளத்தூரில் மறு எண்ணிக்கை அப்படிங்கிற விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுலேயே உங்கள் பருப்பு தெரிஞ்சு போகும். நீங்கள் எவ்வளோ கோல்மால் பண்ணி எப்படி ஒன்றிய அரசின் துணையோட நீங்கள் இந்த அபசகுன சிம்பலோட உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். தொடர்ச்சியாக இது மெய்ப்பிக்கப்படும் போது அடுத்தடுத்த அடி நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு சமூக குப்பையை நாங்கள் வீட்டிலேயே குப்பையை உடனே ஒதுக்கி பெருக்கி தள்ளி தூர ஒதுக்கி ஒரு கவரில் போட்டு குப்பை தொட்டியில் போடுற ஆட்கள் இப்போ சமூகமே குப்பையாக இருக்கும்போது இந்த குப்பையும் ஒதுக்குறதுக்கு தான் நாங்கள் பாடுபடுவோமே தவிர குப்பையோட குப்பையாக நாங்கள் ஒரு காலத்துலேயும் சேர மாட்டோம். இன்னும் மக்களே, இந்த ஒரு அவலட்சணமான திமுகவோட இன்னொரு வருஷனை நீங்கள் ஆதரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் இல்லை பாதிக்கப்பட போகிறது, நீங்களும் தான் சேர்ந்து. பாதிப்பு, ஒரு நாட்டோட பாதிப்புங்கிறது அந்தந்த கட்சியினர் தப்பிச்சு மற்ற கட்சியினர் மட்டும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கிடையாது. நிர்வாக சீர்கேடுனால கட்சியினராகிய நீங்களும் தான் பாதிக்கப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள் தான் ரோட்ல நடமாட முடியாதபடி ஆகும். இந்த சமூக குப்பைகள் இப்படியே வளர விட்டா அவ்வளோதான். ஏன்னா ஒரு காலத்தில் பேப்பரில் இங்கே செயின் பறிச்சாங்க, இங்கே பாலியல் வன்கொடுமை அப்படி இப்படின்னு நடந்துகிட்டு இருந்தது. அதாவது உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி அப்படியே பார்த்தா நம்ம பையன் சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். உண்மைதான். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சினிமா குப்பையாக இருக்கும்போது சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளி உலகத்துக்கு தெரியலை இது எவன் செய்கிறான் அப்படின்னு. ஆனால் கட்சியில் சேர்ந்து ஆட்சியிலையும் வந்த பிறகு அவன் அக்மாக் முத்திர மாதிரி கட்சி தாவேக்கா கட்சிக்காரன் தான் இந்த சமூக குப்பை, இந்த குற்றவாளி தாவேக்கா கட்சிக்காரன் தான், இந்த பாலியல் பொறுக்கி தாவேக்கா கட்சிக்காரன் தான் கட்சி முத்திரையோட வெளியில தெரியறான். அதுதான் சிறப்பு.